தோத்துட்டீங்களா இல்லையா நீங்க? தோத்துட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. சேப்பாக்ல ஃபோர்ட்ரஸ் பிரீச்சர் இனிமேல் அவன் வாய் பேச முடியாது. புதைக்கிறோம் மெரினால கரைக்கிறோம் நானுங்கல்ல, எப்படி புதைச்சிட்டோம் கரைச்சிட்டோம். சம்பவம் அவன் கலாய்க்கிறவன் கலாய்ச்சிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. அவங்க கிடக்குறாங்க, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கண்டுக்க கூடாது. தோத்த மேட்சுக்கு போய் உட்காந்து டோனி வந்துட்டாரு அடிச்சாருன்னு கத்திட்டு கிடக்குறாங்க. அதெல்லாம் மேட்டரே கிடையாது ப்ரோ. நம்ம வின் அவ்வளவுதான். மேட்ச் சூப்பரா இருந்துச்சுன்னா செமையா போச்சு. நான் ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைச்சேன், அதே மாதிரி வின் பண்ணிட்டோம். எனக்கு பெரிய ஹாப்பி என்னன்னா சேப்பாக்ல சென்னை அடிச்சது ரொம்ப பெரிய ஹாப்பி. ஃபுல்ஃபில்லா போறேன் நான். வேற மாதிரி இருந்தது. ஆர்சிபி தான் ஈசாலா கப் நம்பே. நம்ம ஜெயிப்போம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா இவ்வளோ ஈஸியா ஜெயிச்சிருவோம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம தான் இந்த வருஷம் நாங்க தான் சுட்டாங்க ப்ரோ, நம்மள அடிச்சு படு போட்டாங்க. இப்போ என்ன சிஎஸ்கே ஜெயிப்போம் அது மாதிரி ஒரு சேரப்பா வந்தோம். ரிவர்ஸ்ல நடந்துச்சு, என்னன்னு தெரியல. இது அதான் பார்ப்போம். நல்லா பேட்டிங் ஆனாங்க அவங்க. நம்ம பேட்டிங் கொஞ்சம் சொதப்பிட்டோம். பவர் பிளேயர்ஸ் விக்கெட் லாஸ் பண்ணனால அந்த சேசிங் நம்ம பண்ண முடியல. கஷ்டமா இருக்கு, பேச்சு வரல. அது சொல்ல முடியாத சில விஷயங்கள் நடந்துருச்சு, கஷ்டமா இருக்கு. நான் சொல்ற மாதிரி தான். சோ இப்போ வந்துட்டு அப்படி ஹோம் அட்வான்டேஜ் இல்லாத போது ஆமா, ஹோம் அட்வான்டேஜ் இல்லனா பொம்பளை கப் ஜெயிச்சிருப்பாங்க. இல்லாட்டி இன்னைக்கு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜெயிச்சு வந்து ரெண்டாவது கப் அவங்க ஸ்டார காணோம், 2 ஸ்டாரை காணோம். ஸ்டார் வரும் ப்ரோ, இந்த சீசன் வரும். ஆமா, மே 18 இன்னைக்கு 28. ஆக மொத்தம் 2 ஸ்டார். ஆர்சிபி ஒரு பொம்பளை கப். இந்த சீசன் ஸ்குவாட பாருங்க, ஆள பாருங்க. குணால் பாண்டியா ஸ்டார் போல ஆள பாருங்க, பவுலிங் பாருங்க ப்ரோ. ஒரு பொம்பளை கப் ப்ரோ. போங்க ப்ரோ, ஆர்சிபி லாலி கப். ஆமா ப்ரோ, 15வது ஸ்டார் பவுலர் வந்து எங்களுக்கு பவுலிங் பண்ணாரு. இவங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்ல. ஸ்டார் பவுலர் ஜடேஜா 3 overs மத்த டீம் பிளேயர்ஸ்ல லாலி கப் சாப்பிட்டே போவாங்க. ஆர்சிபி தான் கப் அடிப்பாங்க. ஆர்சிபி தான் லாலி கப் ப்ரோ. இதுல தெரியுது ப்ரோ. இதுல உங்களுக்கு தெரியுது. ப்ரோ மைக்கிங் இருக்கு. என்ன சொன்னாலும் சொல்லிட்டோம். கமான் ப்ரோ. பொம்பளை கப் ஆர்சிபி. பொம்பளை கப் ஆர்சிபி இவங்கடா, வேற யாரும் கிடையாது. டீசன்ட்டா பேசுங்க, அப்படியே விட்டுருங்க. கங்க்ராட்ஸ் ப்ரோ. என்னடா ஆர்சிபி நம்ம பசங்கடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா. ஞாபகம் இருக்கா? 28ஆம் தேதி ஜெயிச்சு பேசுறேன்னு சொன்னேன்னா இதே சேனல். போன மேட்ச் எம்ஐ மேட்ச் வந்தேன், ஆர்சிபி டிஷர்ட் போட்டு வந்தேன். ஏதாவது கலாய்ச்சானுங்க, லாலி பாப்பு கீழே பாப்பு எல்லாமே சொன்னாங்க. நான் சொன்னது ஒரே வார்த்தை, ஜெயிச்சுட்டு பேசுறேன் ப்ரோன்னு. இதுதான் முட்டு கொடுக்கறதுக்கு என்னென்னமோ பண்றதோ பண்ணிட்டாங்க. ஜெயிச்சிட்டோம் நாங்க. ஆர்சிபி வின் பை 50 ரன்ஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க பேச முடியாது. சீரியஸா நல்லா ஆடினீங்க, ஜெயிச்சிட்டோம். ஓகேவா? ஃபைனலி இன்னும் 5 கப் லாலிபாப்னா சொல்லிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. எத்தனை மேட்ச் வந்து ஜெயிச்சாலுமே நாங்க ஜெயிச்சிட்டோம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நான் சொன்னேன் லாஸ்ட் வீக் வந்தேன், ஜெயிச்சுட்டு பேசுறேன்னு. அதே மாதிரி வந்து நிக்கிறேன். ஆர்சிபி அந்த லாலிபாப்னு ஒருத்தர் பேசினாரு போன வாரம். அவர் மட்டும் கையில மாட்ட மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்தா ஒரு நிறைய, அவருக்கு தான் வீட்டுல லாலிபாப் வாங்கி வச்சிருக்கேன். வந்தாருன்னா வாங்கி கொடுத்துரும் அவருக்கு. ப்ரோ. அந்த குண்டனை பாத்தீங்க ப்ரோ? குண்டனை பாக்கலையா? இல்ல ஏதோ பயங்கரமா அடிச்சு ஜெயிச்சிருவோம்னா அந்த குண்டனை காணுமே. அந்த அந்த உலக உருண்டைக்காக தான் நான் வெயிட்டிங். ஒரு கப் கூட ஜெயிக்கலையே. சரி, மேட்ச் ஜெயிச்சிட்டீங்களா? மேட்ச் ஜெயிச்சிட்டீங்களா? நீங்க ஒரு மேட்ச் ஒத்துக்கணும். ஒத்துக்கவே மாட்டாங்க. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்தோம். பட் தென் அட் எண்ட் ஆஃப் தி வே we weren't able to make it. But see, RCB played really well. அவங்க இன்னைக்கு பேட்டிங் செமையா செட் ஆயிருச்சு. And then fielding wise they were very very stringent today. Very like சம பிரஷர் போட்டாங்க. And momentum செட் ஆகல because ருத்ராஜ் and everything power playலயே கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. At the end of the day it's fine. We lost, it's okay. மாத்தனல see sports. Sometimes it's that day, sometimes it's our day. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? They played really well, அவ்வளவுதான். பட் RCB ஈஸி அடிச்சிரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஓம் ப்ரோ. See, எந்த டீமும் யாருமே ஈஸி அடிக்க முடியாது. It's not some local tournamentல அவ்வளவு காம்படிஷன் இருக்கும். It's IPL. See, this is not a one-sided match. It was beatable target தான். But we lost the momentum. Power playல கொஞ்சம் மேபி ஒரு டக்கு விக்கெட் விடலனா மேபி பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது கொஞ்சம் பிரேக் ஆனதால it wasn't our day. That's it. And even their batting was really good. So kudos to them. தோத்துட்டீங்களா இல்லையா நீங்க? தோத்துட்டீங்களா? கிளம்புங்க. இல்ல அத சொன்னல. தோத்துறவங்க வந்திருப்பாங்க, அன்எக்ஸ்பெக்டடா வந்து வின் பண்ணிட்டாங்க. சோ அத அக்செப்ட் பண்ணிக்கணும் நீ. அதான் உண்மை. கடைசியா பத்தி வெச்சீங்க. 2008 கிமு கிறிஸ்துவருக்கு முன் கரெக்ட்டா? சரி போ. பட் انا தோத்துட்டோமே நீங்க. இல்ல நம்ம அக்செப்ட் பண்ணி ஆவணும். நல்லாவே ஆடுனாங்க. பட் அவங்க தான் ஒத்துக்க மாட்டாங்க. பேபான்னு கத்தினே இருப்பாங்க. நல்லாவே ஆடுனானுங்க. நல்ல போலிங் நல்லா தான் இருந்தது. எல்லாமே நம்மள கம்பேர் பண்ணும்போது மிடில் ஆர்டர்ல சூப்பரா ஆடுனாங்க. கேப்டனா இருந்தா பாத்தீங்களா? அவங்க கூட சூப்பரா தான் ஆடுனாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்.
அந்த நாலேஜபிள் தான் இவனுங்கிட்ட இருக்காது. அது இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் நேரம் கப்பு நிறைய வாங்கிட்டு இருப்பானுங்க. கொன்றுவோம் அப்போ ஃபீல்டிங்னு இல்லை, டீம் செலெக்ஷனே தப்பா இருக்குல்ல. தீபக் கூடான்றவர்லாம் வந்து எல்லா வாட்டி கிளிக் ஆக மாட்டாருங்க. அவர்லாம் கிரிக்கெட் விட்டு எக்ஸ்பயர் ஆன பிளேயர். அவர் வந்து ஆக்ஷன்ல எப்படி எடுத்தாங்கன்னு புரியல. திரிபாத்தி எதுக்கு ஓப்பனிங் புரியல. எல்லாத்துக்கும் மாரி தோனின்னு கிரௌடு ஃபுல்லா தோனி தான் கத்துறாங்க. 13வது ஓவர்லேயே தோனி வந்திருக்கலாம். இது ஒரு மூவில அஜித் விஜய் படம் மாதிரி ஐப் ஆயிடுச்சுல்ல. 13th ஓவர் தோனி வந்திருக்கலாம், வரமாட்டாரு. இவ்வளோ பேர் 15,000 பிளாக்ல உங்களுக்கும் தெரியும், 12,000 15,000 வரமாட்டாரு. 18th ஓவர் வருவாரு, ஒரு 20 பால் ஆடுவார். 20 பாலில் ஒரு 6 ஒரு 4. எல்லாருமே தலைன்னு பைத்தியமாக இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கு. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னே இப்படியே தான் சுற்ற போகிறோம்? வேஸ்ட்டு. இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகி போனால் நல்லது. சீரியஸ்லி இதுக்கு மேலே அந்த கிரேஸ் இருக்காது. எவ்வளோ நாள் தான் முட்டாளாக இருப்போம் நம்ம. என்ன நடந்துச்சுன்னா அஸ்வின் இறங்குற இடத்துல வந்து டோனி இறங்கி இருக்கணும். நல்ல பாலிடிக்ஸ்னா தெரியுது இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வியாபாரம் பண்ணுங்கிறதுக்காகவே டோனி விளையாட வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, அடிச்சிருக்கே. அதுவும் 160 டோட்டல் தான். மேட்ச் தோத்துட்டு அப்படிதான் பேசுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, ஒரு டீசெண்டான மேட்ச், ஒரு டீசெண்டான சேஸ் எடுத்து பார்த்தோம். ஆனால் ஒரு அக்ரெசர் இல்லை நம்ம டீமில். இப்போ ஒரு ஃபில் சால்ட் எப்படி அவங்க கேட்குறாங்க, ஒரு தேவோன் கான்வே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து. ரவீந்திரன் நல்லா ஆடுறாரு. அண்ட் ஹீஸ் மோர் ஆஃப் அன் ஆங்கர் பண்ணுவா. ஆனால் வேற யாராச்சும் ஒரு அக்ரெசர் இருந்தால் பெட்டராக இருந்தது. 2008 ஃபர்ஸ்ட். I mean, that's an accomplishment for them, achievement for them. So, well deserved. The better team won. இல்ல நான் சீரியஸ்ல RCB ஃபேன் தான். என் சைஸ்க்கு கிடைக்கல RCB டி-ஷர்ட். அவர் தான் இந்த டி-ஷர்ட் வாங்கி கொடுத்து சொன்னாரு. ரெக்கார்ட் 120 இருக்கு. தோனி வராரு, இவ்ளோ கத்துறாங்க. அண்ணுவே இவ்ளோ தோத்துட்டு இருக்கோம். தோனி வராரு இப்படி கத்துறாங்களே, ஒரு இது இல்ல. சரி, தோனி வராரு. அவருக்கு முன்னாடி எதுக்கு வந்து அஸ்வின் ஜடேஜா எல்லாரும் விடுறாரு? அவர் ஒரு 10 ஓவர்ல வந்து ஒரு சீனியர் பிளேயரா வந்து அடிச்சு கொடுக்கலாம்ல. அதெல்லாம் பண்ணலையா அவரு? அது பண்ணாம வந்து எல்லாரையும் விட்டுட்டு கடைசியில 4 ஓவர்ல ஆடுறதுனா அவர் அப்ப என்ன பண்ணலாம்? இம்பாக்ட் சப்ல அவர் உட்காந்துக்கலாமே, 10 ரனுக்கு பதிலா அவர் உட்காரலாமே. நான் யாராலையும் தோத்தா, இவரால அவங்களாலாம் இல்லை. பவுலிங்ல இன்னொரு 20 ரன் கம்மி பண்ணிருக்கலாம். பேட்டிங்ல ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ரன் அடிச்சிருக்கலாம். இவனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடின மாதிரி ஆடினாங்க இன்னைக்கு. ருத்ராஜ் ஓப்பனிங் ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எதுக்கு திரிபாத்தி, யாரு ரச்சின், ருத்ராஜ் நார்மலாக ஓப்பனிங் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சிபி மேட்ச் செம்மையா இருந்துச்சு. ஆர்சிபி ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபில் சால்ட்ல இருந்து அடிச்சு ஆரம்பிச்சாங்க. ஃபில் சால்ட் வராங்க, விராட் கோலி வராங்க, ரஜத் படிதார் வராங்க, தேவதத் படிக்கல் வராங்க, லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், பவர் பேக்கர் பேட்டிங் லைன் அப். அப்படியே பவுலிங் புவனேஸ்வர் குமார், ஹாசல்வுட், அன்ஸ்டாப்பபிள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் பெங்களூர்ல ஜெயிச்சிருக்கோம், இப்ப சென்னை வந்து ஜெயிச்சிருக்கோம். அன்ஸ்டாப்பபிள் ஆர்சிபி. இசால கப் நம்டே. அந்த கேட்ச் தான் மெயின். அந்த ஒரு கேட்ச் எடுத்துனோம்னா அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் நம்ம இது பண்ணிருக்கலாம், வின் பண்ண சான்ஸ் எடுத்துக்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் அட்டூழியம் பண்றாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு மேட்ச் ஜெயிக்கட்டும், அடுத்த மேட்ச் அவங்க ஏரியாவில் போய் அடிக்கலாம். மேட்ச் செம மேட்ச் தலை. அஸ்வினுக்கு முன்னாடி இறங்கியிருந்தா மேட்ச் சாலிடாக ஜெயிச்சிருக்கலாம். டோனி அடிச்சிருப்பாரு. கடைசி 3 ஓவர் 2 ஓவர் வந்து இறங்கி சேஸ் பண்ண முடியாமல் போகுது. மொத்தம் 27 ஸ்டோக்கு தலை. மொத்தம் வந்து 120 பால்ல 27 ஸ்டோக்கு வச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அப்போ பார்த்துங்க கணக்கு எப்படின்னு. ஸ்டோக்கு வச்சனாலும் தோத்தாங்க. ரிசல்ட்டே ஆட மாட்டேங்கிறாங்க. 6ஏ போக மாட்டேங்குது, 4ம் போக மாட்டேங்குது. கடைசி அந்த 10 ஓவர்லேருந்து 8 ஓவர் வரைக்கும் 6ம் போக மாட்டேங்குது, 4ம் போக மாட்டேங்குது. கடைசியில் வந்து சும்மா ஒரு மக்களுக்காக ஜாலியாக ஒரு மேட்ச் விளாண்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு தோத்துட்டு வந்துடும். ஆர்சிபி தோட்டத்துக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்களால கப்பு இந்த வருஷம் ஒரு டைம் அடிக்கிட்டு பலினை மட்டும் இப்படி போட்டுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்டுருந்தேன், இப்போ இப்படி போட்டுட்டு போகிறேன். No, I was like expecting since 2008 it was not like it was completely CSK domination, right? So I thought today also CSK will win, but fortunately RCB has won. I'm very happy, both batting and bowling, like they had done very well. How was the feeling here winning in Chennai? Yeah, it's good. It's dominating. Chennai people in the Chepauk Stadium is very good. Like being a RCB fan, Virat fan, I was like completely ticket 100% வசூல். இங்க தான் ப்ரோ இருக்கு. அவங்கள்ட்ட எங்க இருக்குன்னு சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க. ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க, சரியா? இதுக்காக ஜெயிச்சிட்டா என்ன ப்ரோ? இது எங்க இருக்குன்னு காட்ட சொல்லுங்க ப்ரோ. நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். அதை காமிச்சிட்டாங்கன்னா போதும் ப்ரோ. நாங்க வந்துட்டு ஜெயிப்போம் தான் ப்ரோ. ஆப்வியஸா நினைச்சோம் ப்ரோ. இன்னும் ப்ரோ ஜெயிச்சு அது பரவாயில்ல ப்ரோ. அடுத்த மேட்ச் சின்னசாமிகிட்ட பாத்துக்கலாம் ப்ரோ. ஒரு தடவை தான் ஆடுவாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. ஆர்சிபி நல்லா ப்ளே பண்ணாங்க. இல்ல ப்ரோ, இதுவே ஒரு நல்ல மேட்ச். தோனியை பார்த்தாச்சு, தோனி 6 பார்த்தாச்சு, விராட் கோலியை பார்த்தாச்சு. இதுவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஆனால் சரியான மேட்ச்னா சூப்பராக இருந்துச்சு. விராட் கோலியும் தோனியும் ஒன்றா பார்க்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு செம மேட்ச். சூப்பராக இருந்துச்சு.
நான் வந்து 2018 நினைச்சிட்டு இருக்கேன் ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் நடக்கிற மேட்ச் ஒரு மேட்ச் பார்க்கணும் சேப்பாக்கலன்னு. இன்னைக்கு தான் அதோட வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் பார்த்தனே ஜெயிச்சிருக்காங்க 2018 அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் சரியான மேட்ச். ஆர்சிபி கண்டிப்பா ப்ரோ, இதுல என்ன மாற்றம், சேப்பாக்கல ஜெயிச்சிருக்கோம், கண்டிப்பா கப் அடிப்போம். செம்மையா இருந்துச்சுங்க நிஜமா சார். பரவாயில்ல, தோனி இவ்வளோ நாள் ஆச்சு, தோனி 6 அடிச்சு 4 அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் ஓகே ஆஃப்டர் 17 இயர்ஸ் அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். May 7th பார்த்துக்கலாம். மேட்ச் அருமையான மேட்ச். ஆர்சிபியோட கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணாங்க. சிஎஸ்கே பேட் லக் என்னன்னா அவங்க கேட்ச் ட்ராப் பண்ணாங்க நிறையா. அதே மாதிரி கொஞ்சம் டீமை சேஞ்ச் பண்ணாலும் கொஞ்சம் சில தீபக் கூட அவங்க நல்ல பிளேயர்ஸ், பட் அந்த காம்பினேஷன் கொஞ்சம் மாற்றணும். ருத்ராஜ் ஓப்பனிங்லேயே நல்லா ஆடிட்டு இருந்தார் சிஎஸ்கேக்கு. ஸோ அவர் ஓப்பனிங் வந்து ரச்சின் ரவி நல்ல பார்ட்னர்ஷிப்பு, நல்லா ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா ஒரு காம்படிஷன் கொடுக்கலாம். 3 ஸ்பின்னர்ஸ் மட்டும் நம்பிட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி போல வாய்ப்பு இருக்குது மற்ற டீம்ஸ்லாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யூஸ்வல் டெம்ப்ளேட் இல்லாமல் ஒரு பேலன்ஸ் ஸ்குவாட் எடுத்து பேட்டிங் பவுலிங் எல்லாமே கான்ட்ரிபியூஷன். கோலி நம்பி டீம் இல்லை, லிவிங்ஸ்டன் நம்பி டீம் இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூஷன். லிவிங்ஸ்டன் பவுலிங்கில் கான்ட்ரிபியூஷன் பண்ணல, பேட்டிங்கில் பண்ணல. அந்த மாதிரி தேவ்தத் படிக்கல் அவ்வளோ நல்லா இம்பாக்ட் கொடுத்தாரு. கண்டிப்பாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது இந்த பேலன்ஸ் ஸ்குவாடு. இது அப்படியே ஏன்னா நல்ல டீம். நம்ம சிஎஸ்கே நல்ல பிளேயர் இருக்காங்க. விஜயசங்கர் நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான். அவரே டீம் எடுக்கல. ஜெவன் கேம்டோ எங்கே போனார், அவர் எடுக்கலாம். நீங்கள் ஓப்பனிங் வந்து நீங்கள் வந்து ராகுல் திரிபாதியை கொண்டு வந்துட்டு தேவையில்லாமல் டெவன் கேமையும் போனது ரச்சின் தான் ஓப்பனிங் அதே மாற்றிருங்க. தேவையில்லாமல் 1 டவுன் ரச்சின் தான் எடுக்க வேண்டியதானே. சும்மா இந்த மாதிரி ஆடினான்னா சிஎஸ்கே கஷ்டம்தான். பட் ஆர்சிபி நல்லா ஆடினாங்க இந்த மேட்ச். அதை அன்றைய பாராட்டி ஆகணும். கோலி ஆகட்டும், பட்டிடார் ஆகட்டும், டிம் டேவிட் ஆகட்டும், நல்ல டீம் செலக்ஷன். பட் ஆனால் இதே மாதிரி சிஎஸ்கேவும் இன்னும் வரக்கூடிய 12 மேட்ச்சில் கொஞ்சம் டீம் செலக்ஷன் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இதே டீமில் போனோன்னா சிஎஸ்கே டாப் 4 வர ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா தோனி மட்டும் என்னங்க பண்ண முடியும்? அவர் என்னங்க 40 மினிட் ஆயிடுச்சுங்க. சும்மா நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வராரு. அதுக்காக அவர் மட்டுமே அடிக்கும். பவர் 6 ஓவர் 30 ரன். எப்படிங்க 30 ரன் பார்த்தோம்? மினிமம் 60 ரன் அடிக்கணுங்க. சன்ரைசர்ஸ் பாருங்க 80 அடிக்கிறான். ஒரு 50 அடிக்க முடியாத பவர் பிளேயில் யோசிச்சு பாருங்க. இனிமேல் ஜெயிக்க பெஸ்ட் ஆஃப் லக்கு வரக்கூடிய மேட்ச் ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்குது.